ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன லக்கி த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், அனஸ்வரா இவங்கெல்லாம் நீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் உதய் மகேஷ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குட்டி நாய் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து காணாம போயிடும். அந்த நாயோட பேர் தான் லக்கி. இந்த நாய் ரோட்ல இருக்கிறத பார்த்துட்டு ஜிவி பிரகாஷ் எடுத்துட்டு அவங்க அக்கா பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் இருக்குது. ஸோ இந்த நாய் பார்த்தோன்னா ரொம்ப குஷி ஆயிடுறாங்க. இப்படி ஒரு கம்பெனியன் கிடைச்சதுன்னா அவங்க ஆட்டிசமே குணமாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு லக்கியான நாய் வந்து காணாம போயிடுது. அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட அது போய் ஒவ்வொருத்தருக்கும் அந்த லக்க கொடுக்குது. அதனாலே யாரும் அந்த நாயை திரும்ப கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த நாய் வந்து மறுபடியும் அந்த பொண்ணு கிட்டேயே கண்டுபிடிச்சு கொடுத்தாரா ஜிவி பிரகாஷ், இல்லாட்டி அவங்க அம்மா கிட்டேயே அந்த நாய் போய் சேர்ந்துருச்சா, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸா பெருசா தோணல. இருக்கிறதுல சொல்லணும் அப்படின்னா அந்த நாயோட சிஜி ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த நாய்க்கு எல்லாமே வந்து நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. கோவை சரளா, தம்பி ராமையா. இதுல கோவை சரளாவோட வாய்ஸ் அண்ட் மாடுலேஷன் வந்து நல்லாவே இருந்தது கேட்கறதுக்கு. இந்த மாதிரி டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா நிறைய டைலாக்ஸ் இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாம் மட்டும்தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. சும்மா ரேண்டமா இங்கேயும் அங்கேயும் மாதிரி சீன்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரா நடிச்ச ஜிவி பிரகாஷ் அண்ட் அனஸ்வராக்கு கூட பெரிய ஸ்கோப்பே இல்ல. அண்ட் அனஸ்வரா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுறாங்க. இந்த படம் எப்ப எடுத்தாங்க, ஏன்னா பெருசா ஆக்டிங்கும் அவங்களுக்கு செட் ஆகல. காமெடி அப்படிங்கிற பேர்ல நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் லாஜிக் பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. சிஎம் வீட்டுக்குள்ளேயே வந்து ராக்கெட் விடுவாங்க, சிஎம் கிட்டே பஞ்சு பேசுவாங்க, இவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் உள்ள ஈஸியா நுழைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக் ஓட்டைகள். இதே மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஷாம்ஸ் வராரு, அண்ட் இந்த விஜய் டிவி யோகி வராரு, தேவதர்ஷினி இருக்காங்க. இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. பட் ஆனா யாராலையுமே இந்த படத்தை பெரிய லெவல்ல காப்பாற்றவே முடியல. மியூசிக்கும் ரொம்ப சுமார் தான். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் டாக் லவர்ஸ்க்காக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெம்ட் பண்ணிருக்காரு. ஆனா கதையில டோட்டலி கோட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஸ்கிரீன் பிளேயும் சுத்தமா செட் ஆகல. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அண்ட் அனஸ்வரா நல்ல கேஸ்டிங் தான். பட் ஆனா அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ற ஸ்கோப்பும் இல்ல. கமிட் பண்ணிட்டோமே அப்படின்னு நடிச்ச மாதிரி தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஜியோ ஹாட் ஸ்டார் அவைலபிளா இருக்குது. நீங்க இன்கேஸ் அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை. டேக்